வர பாயிண்ட் வர பாருங்க. சில பாவம் உள்ளே உட்காந்து புரட்டி எடுக்கும். ஐயோ அந்த பாவத்தை அன்ஸ்டாண்ட் பண்ணியே என்ன பாதிக்குமோ, அப்படி பாதிக்குமோ, அப்படி செஞ்சிட்டோமோ அப்படின்னு குத்திக்கிட்டே இருக்கு. அப்படின்னா நீ விசுவாசத்தில் குறைவுள்ளா இருக்கு, விசுவாசத்தில் ஆரோக்கியம் இல்லை. இந்த நிலையை நீ மாற்றி எனக்காக இயேசு ரத்த செஞ்சிருக்கிறார், ஆனால் நான் விசுவாசிக்கிறேன். எனக்காக இயேசு கிருபையாக என் பாவத்துக்காக நான் விசுவாசிக்கிறேன், என் பாவம் பண்ணிக்க கூடாது. ஹல்லேலூயா. அவ்வளோதான். இதான் விசுவாச வாழ்க்கை. இதில் ஏதாவது குறை போட்டு பாருங்க, அன்னைக்கு அந்த பாவத்தில் நீ பாரம் உள்ளவர்களாக காணும். அந்த பாவங்கள் நிச்சயம் புரட்டி திரும்ப திரும்ப. அதனால் தேவ சோதனை உண்டாதாக தேவ ஜனங்களும் காரியம் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்கள் கிறிஸ்து உங்களுக்காக ரத்த சிந்தி உங்களுக்காக கிருபாதார வழியாயிட்டார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கும் போது பாவமணிப்பு நிச்சயம் உங்களுக்கு உண்டாகும். இதில் ஏதாவது இந்த விசுவாசத்தில் நீங்கள் குறைவுபட்டீங்கன்னா பாவமணிப்பு உங்களுக்கு கிடைக்காது, கஷ்டப்பட்ட சூழ்நிலை வந்துடும். தேவனுடைய சோத்திரம் உண்டாதாக தொடர்ந்து கர்த்தர் எனக்காய் மரித்தார், எனக்காக